வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம ரோஜஸ் கல்வி சேனலில் ரோஸ் மில்க் செய்கிறேன் பார்க்கலாம் வாங்க. சம்மருக்கு நமக்கு சில்லுன்னு ஏதாவது சாப்பிட்றது போல தோணும். நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிடாம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எளிமையான முறையில் ரோஸ் மில்க் செய்கிறேன் பார்க்கலாம் வாங்க. ரோஸ் மில்க் செய்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சப்ஜா விதையை எடுத்து ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். நல்லா ஊறி நல்லா நிறைய மதுமி வந்துடும். இப்போ 1/4 லிட்டர் பாலை காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கு. ரோஸ் மில்க் செய்ய தண்ணி விடாமல் நல்லா ஆடை இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு ஜீனி ஒரு 3/4 பவுலு, ஐஸ் க்யூப் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கூட கொஞ்சம் வேணும்னு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சோண்டு ஸ்பூன் பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி இந்த ரோஸ் மில்க் சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பால் பவுடரை சுடுதண்ணியில் தான் கலக்கணும், பச்சை தண்ணியில் கலக்காதையே கட்டி போட்டுரும். கலக்கி இதில் சேர்த்துக்கலாம் ரோஸ் மில்கில். அடுத்ததாக நம்ம இன்றைக்கி ரோஸ் எசன்ஸ் தான் சேர்க்குறேன். ரோஸ் மில்க்குக்கு ஒரு 3 ட்ராப்ஸ் சேர்த்தா போதும். கடைகளில் கிடைக்கிற மாதிரியே இந்த டேஸ்ட் வந்துடும். அடுத்ததாக இந்த சப்ஜா விதை ஊற வச்சது நல்லா ஊறி வந்துருச்சு. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் செஞ்ச ரோஸ் மில்க் டக்குன்னு இது நல்லா எம்மியாக டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. சில்லுன்னு ஒரு ஐஸ் க்யூப் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ செஞ்ச ரோஸ் மில்க் ரொம்பவே ஹெல்த்தியானது, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ செஞ்ச ரோஸ் மில்க் பிடிச்சிருந்துச்சுல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.